அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 எருமைக்கண்ணில் இந்த எருமைக்கண்ணோட இது வந்து 1 மாதம் வந்து வயசு அதிகம். இதுக்கு வந்து 10 மாதம் ஆகுது, இதுக்கு 11 மாதம் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காணொலியிலே வித்தியாசம் தெரியும். இது வந்து சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த எருமைக்கண்ணோட தாய் வந்து நாங்கள் வேறு பக்கம் இருந்து வாங்கிட்டு வந்தது. அது வந்து அவங்க சினை ஊசி போட்டு அந்த எருமை வந்து சினை பிடிச்சது. இந்த எருமையோட தாய், இந்த கண்ணுக்குட்டியோட தாய் வந்து எங்கள் வீட்டிலே இருந்த எருமை. அதுக்கு வந்து நாங்கள் இனச்சேர்க்கைக்கு வந்து எருமை கிடாய் மூலம் இனச்சேர்க்கை சேர்த்து அதன் மூலமாக பிறந்த கண்ணுக்குட்டி இது. அதனால் வந்து இந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஊசியின் மூலம் வந்து பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து அடிப்படையிலே வந்து நிறைய மரபணு சிக்கல்கள் ஏற்படுது. இதற்கு முன்னாடி வந்து ஒரு எருமைக்கு நாங்கள் அந்த மாதிரி ஊசியின் மூலம் வந்து இனச்சேர்க்கைக்கு வந்து சினை ஊசி போட்டதுனால அதுக்கு பிறந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு திடீர்னு கீழே விழுந்து வலிப்பு மாதிரி வந்துடும். அப்படி தொடர்ச்சி அது ரொம்ப நாள் கடைசி வரைக்குமே அது இருக்கிற வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வீட்டில் வச்சுருந்து அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு இல்லாட்டினா அதே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த எருமைகளுக்கு வந்து இனச்சேர்க்கைக்கு ஊசி போடுறதுனால வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வருது அப்படின்னா நாட்டு மாடுகளுக்கு அதோட விளைவுகள் வந்து இதோட ரொம்ப மோசமாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம முக்கியமாக நாட்டு மாடுகளை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம நாட்டு மாடுகளை வளர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நாட்டு மாட்டு இனங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதோடைய தேவையும் முழுமையாக மாறி போயிடுது. என்ன அப்படின்னா நம்ம இந்த சினை ஊசி போடுறது மூலமாக கலப்பினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம பக்கத்தோட்டத்தில் கூட ஒருத்தவங்க வந்து நாட்டு மாட்டுக்கு சினை ஊசி போட்டதன் மூலமாக வந்து பிறந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட அது சிந்து மாடா நாட்டு மாடா அப்படிங்கிறது தெரியாமல் 2 கெட்ட ரகமாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்படுது. அதனால வந்து நாட்டு மாட்டுகளுக்கு சினை ஊசி போட்டோம் அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம நாட்டு மாட்டுகளை அழிக்கிறதுக்கு சம்மந்தம் ஆகுது. ஏன்னா முதல்ல நம்ம சுத்தமான நாட்டு மாட்டு ரகம் வச்சுருப்போம். அடுத்து அதன் மூலம் ஊசியின் மூலம் வந்து பிறக்கக்கூடிய கன்றுகள் வந்து தூய்மையான ரகமாக இருக்காது, அது கலப்பினமாயிடும். அதனால் வந்து நம்ம வச்சுருக்கிறது அதோட தேவை என்னவோ அது முழுமையாக அழிஞ்சு போயிடுது. அடுத்து முக்கியமான சிக்கல் என்னென்னா வந்து எப்படி மனிதர்களுக்கு வந்து உடலியல் தேவை நிறைவேறாத போது உளவியல் சிக்கல் பல்வேறான உளவியல் சிக்கல்கள் ஏற்படுதோ அதே போல் எருமை மாடு போன்ற விலங்குகளுக்கும் வந்து உடலியல் தேவை வந்து பூர்த்தி அடையாத போது வந்து அந்த மாதிரி உளவியல் சிக்கல்களும் நிறைய ஏற்படும். உளவியல் சிக்கல்கள் ஏற்படும் போது அந்த உளவியல் ரீதியான மாற்றங்களும் வந்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமும் வந்து எருமை மாடுகளுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுது. அதனால் வந்து இனச்சேர்க்கைக்கு முடிந்தவரை வந்து மாட்டுக்கால எருமை கிடாய்களை பயன்படுத்துங்க. எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உள்ளூர்காரன், நம்ம பக்கத்தோட்டத்துக்காரன் மாடு காளை வச்சுருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் எருமை கிடா வச்சுருப்பான், அவனுக்கு காசு கொடுக்கலாம். அவன் வந்து அதன் மூலமாக அவனோட பொருளாதாரம் மேம்படலைனாலும் அவனோட பொருளாதாரம் ஒரு சாதாரண நிலையிலாவது போய் கொண்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஆளுகள்லாம் சொல்லுவாங்க, நம்ம மாட்டு டாக்டர் வந்து நம்ம ஊருக்காரதே, எனக்கு தெரிஞ்சவர் தான், எனக்கு சொந்தக்காரதே அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு டாக்டர் நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அந்த ஊசி தயாரிக்கிற கார்ப்பரேட் நிறுவனத்தோட முதலாளி நம்ம சொந்தக்காரன் இல்லை. அவன் எவனோ வெளிநாட்டுக்காரனாக இருப்பான். எவனோ ஒரு கார்ப்பரேட்காரன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து ஊருக்காரன் சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. அதனால் வந்து இனச்சேர்க்கைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து மாடு எருமைகளுக்கு வந்து ஊசி போடுவதை தவிர்த்து நேரடியாக காளை கிடாய்களை சேர்த்து நம்மளோட பாரம்பரிய ரகங்களை காப்பாற்றணும். நன்றி. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்னு போட்டுக்கோங்க. நன்றி.